Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல exercise 1.3 continue பண்ணிட்டு இருக்கோம். அதுல 8th question பார்க்க போறோம். அது ஒரு objective type question. So first என்ன கேக்குறாங்க, 3 plus 5 minus 1 into 1. So bit mass தான். First நம்ம வந்து multiplication பண்ணுவோமா, minus 7 into 1 வந்துட்டு 7. 3 plus 5 என்னது 8 minus 7 வந்துட்டு 1. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஓகேவா, நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் எது பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்போது மைனஸ் 3 2s ஆர் என்னது 6, ப்ராக்கெட் 8 minus 6 வந்துட்டு 2, 24 divided by 2 என்னது 12. கரெக்டா? ஸோ 12 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 10th கொஸ்டின். யூஸ் பிட் மாஸ் அண்ட் புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இங்கே வந்து என்ன வரும், ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ 2 என்ன வரும் தெரியாதா, 6 minus 12 டிவைடட் பை 4 plus 2 என்னது 6. நெக்ஸ்ட்டு 12 divided by 6 என்னது 2. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆன்சர் 10 இருக்கு. இங்கே வந்துட்டு என்னென்ன வரும் ஒன்றா போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வருது, 2 plus 6 8, 8 minus 2 வந்து 6 ஆயிடுது. 10 வருதா, வரல. அப்போ நமக்கு ப்ளஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு மைனஸ், மைனஸ்னா என்னது 2 minus 6 minus 2 கிடையாது, மைனஸில் போயிடும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். 2 into 6 minus 2, 2 6 ஆர் என்னது 12, 12 minus 2 10, 10 தான் ஆன்சர் வந்துருச்சா. அப்போ என்னது மல்டிப்ளிகேஷன் தான் இதுக்கு கரெக்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி மல்டிப்ளிகேஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.